ஸ்டாலின் ஆட்சியில் எந்த வளர்ச்சி திட்டமும் தெரியவில்லை என்றும் அவர்கள் வாங்கிய கடன் தான் கண்ணுக்கு தெரிகிறது என முன்னாள் அமைச்சர் RP உதயகுமார் தெரிவித்துள்ளார். சிவகங்கை மாவட்டம் காரைக்குடியில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், தேர்தல் வாக்குறுதியில் 90% நிறைவேற்றப்பட்டதாக அண்டப்புழுகை முதலமைச்சர் ஸ்டாலின் கூறி வருவதாக விமர்சித்தார். மக்களின் குறைகளை சட்டசபையில் எடுத்துக் கூற முதல்வரும் சபாநாயகரும் அனுமதி மறுப்பதாக குற்றம் சாட்டினார். அதாவது இந்த 2021 பொறுப்பேற்றிலிருந்து 73 ஆண்டுகள் அதற்கு முன்பாக ஒரு ஒப்பீடு, இந்த 2021 ஒப்பீடு 73 ஆண்டுகளிலே நாம் தமிழகத்தினுடைய வளர்ச்சிக்காக வாங்கிய கடன் என்பது 5.5 லட்சம் கோடி. இந்த 4 ஆண்டுகளிலே வாங்கியிருக்கிற கடன் என்பது 4.5 லட்சம் கோடி. அப்போ எது சிறந்த நிர்வாகம்? அப்போ ஒரு கையாள குழு, இதுக்கு பொருளாதார வல்லுநர் குழு அமைச்சிருக்கிறாங்க. எந்த வளர்ச்சி திட்டமும் கண்ணுக்கு எட்டிய தூரம் வரை தெரியவில்லை. ஸ்டாலின் திமுக அரசில் தமிழ்நாட்டில் கண்ணுக்கு எட்டிய தூரம் வரை எந்த வளர்ச்சி திட்டங்களும் தெரியவில்லை. கடன் தான் தெரிகிறது. இதை நானோ செந்தில்நாதனோ உமாதேவனோ சீனுவோ அம்பலம் அமைச்சரோ சொல்லவில்லை. இது ரிசர்வ் வங்கி ஆதாரத்தோடு புள்ளி வரும். இப்போது அவர் ஒத்துக்கொள்வாரா, அல்லது இப்போதும் மௌனம் காப்பாரா, அல்லது இந்த பிரச்சனைகளை தீர்வு காணுவதற்கு முயற்சி செய்வாரா என்பது